ஹாய்! அரசியல் பத்தின வீடியோக்கள் பதிவு செய்ய போறோம். அப்போ முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். அரசியல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா அத சிம்பிளா சொல்லணும்னா, அரசியல்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவ பூக்கிற குறிஞ்சிப்பூ மாரி அழகா இருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. அது 5 வருஷத்துக்கு பூக்கக்கூடிய ஒரு அரிய அரிய வகை கள்ளிப்பூ. மக்கள் என்னதான் வருஷம் வருஷம் பல விஷயங்கள்ல ஏமாந்தாலும், தேர்தல் சமயத்துல அவங்களே தங்களுக்கான தவறான தலைவர்கள ஓட்டு போட்டு ஏமாந்து போவது ஒரு வழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தா அரசியல்ங்கிறது இத்தன வருஷம் மக்களுக்கு ஒரு வெறும் ஏமாற்றம் மட்டுமே. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்போனா, அரசியல் எல்லாத்துலயும் இருக்கான்னு கேட்டா, ஆமா இருக்கு. கடவுள் எப்படி தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாருன்னு சொல்ற மாதிரி, அரசியல் எல்லா விஷயத்திலயும் இருக்கு. தமிழர்கள் கலைநயத்தோட கட்டப்பட்ட ஒரு தூண, திராவிட மாடல் கலை அப்படின்னு சொல்றாங்களா, அது ஒரு அரசியல். தமிழர் பாரம்பரியம் தான் உலகிற்கே முதன்மையாக தோன்றியது அப்படின்னு ஒரு ஆதாரப்பூர்வமா ஒரு விஷயத்த காமிச்சாங்கன்னா, அதையும் திராவிட மாடல், திராவிட கலைன்னு சொல்றான்னா, அது ஒரு அரசியல். இப்படி நம்ம அன்றாட வாழ்வில எல்லா விஷயத்திலயும் அரசியல் இருக்கு. காலையில எந்திச்சோன காப்பி குடிக்கணும். பால் பாக்கெட் வாங்க போறியா? நீ வாங்குற பால்ல இருந்து, அந்த பால காய்க்கிறதுக்கு பயன்படுத்துற சிலிண்டர் கேஸ்ல இருந்து, நீ வேலைக்கு போக வண்டிக்கு போடப் போற பெட்ரோல்ல இருந்து, உன் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை ஜாமான் வாங்குறதுல இருந்து, எல்லா விஷயத்திலயும் அரசியல் இருக்கு. ஆனா இது தெரியாம தான், அரசியல்ல யார் வந்தா என்ன? நமக்கென்ன? நம்ம உழைச்சா தான் சோறு. அப்படின்னு நம்ம ஒரு தப்பான புரிதல்லயே இத்தன வருஷமா இருந்திருக்கோம். நானும் அந்த வரிசையில இருந்தவன் தான். ஆனா அரசியல்ல உழைச்சா தான் சோறுங்கிறத தாண்டி, அந்த உழைப்பு தர்றதுலருந்து, அந்த உழைப்ப தீர்மானம் செய்றதுலருந்து, அந்த உழைப்ப உறுதி செய்வதிலருந்து எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. ஜாதி அமைப்புல அரசியல் இருக்கு. மத அமைப்புல அரசியல் இருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம நம்ம கூடயே இந்த அரசியலும் பயணிச்சுட்டு இருக்கு. நம்ம விரும்பினாலும், விரும்பாட்டியும் கண்டிப்பா நம்ம அரசியல் பழகியே ஆகணும். ஏன்னா, அரசியல்ங்கிறத நம்ம பேசுறதே 5 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் பேசுறோம். அப்பமாவது நம்ம ஒழுங்கான முறையில ஒரு அரசியல பேசி புரிஞ்சுக்கிட்டா தான், நமக்கான சரியான தலைவர்கள தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம பேரண்ட்ஸ் இந்த புரிதல் இருந்துச்சான்னு தெர்ல. அவங்க புரிதல் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க கட்சி சம்மந்தமான இதுல ஈடுபட்டு, அவங்க திமுகனா திமுகவிலேயே போனாங்க. அதிமுகனா அதிமுகவிலேயே போனாங்க. யாருமே அரசியல்ல மாற்றத்த எதிர்பார்க்கல. அவங்கள பொறுத்தவரைக்கும் அரசியல் மாற்றங்கிறது வெறும் ஆள் மாற்றம் மட்டும் தான். ஒண்ணு திமுக ஆட்சி செய்யும்போது அவங்க ஆட்சி செய்வாங்க. இல்ல அதிமுக ஆட்சி செய்யும்போது இவங்க ஆட்சி செய்வாங்க. ஆனா இவங்க 2 பேருமே இவங்க வாழ்வாதாரத்துல இவ்வளவு நாள் ஒரு பெரிய பாதிப்ப ஏற்படுத்திட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு அரசியல் மாற்றத்த விரும்புறவன். ஆள் மாற்றத்த இல்ல. அரசியல்லயே மாற்றம் வேணும். இப்படி இத்தன வருஷமா நம்ம கொள்ளையடிச்ச இந்த 2 கட்சிகளையும் தவிர்த்து, புதிய ஒரு கட்சி வந்துச்சுன்னா, அதுக்கு ஆதரவு தெரிவிங்க. அந்த அர அந்த வர கட்சியோட கொள்கைகள, கோட்பாடுகள புரிஞ்சுக்கோங்க. அது சரியானதா இருந்தா, அத தேர்வு செய்யுங்க. இதுதான் உண்மையான அரசியல் மாற்றம். திமுக இல்லன்னா அதிமுகன்னு சூஸ் பண்றது பேரு அரசியல் மாற்றம் கிடையாது. அது வெறும் ஆள் மாற்றம் மட்டும் தான். இவங்க கொள்கையிலிருந்து விடுபட்டு, தமிழ்நாட்டுக்கு நமக்கு தேவையான எந்த கொள்கைய ஒரு சிறந்த தலைவன் எடுத்துட்டு வரானோ, அவன தேர்ந்தெடுக்குங்க. அதான் உண்மையான அரசியல் மாற்றம்.